ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக சமையலை பற்றினது தாங்க. மட்டன் சுக்கா, பிரியாணி, குழம்பு எல்லாம் நான் எப்படி வைக்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டன் எடுத்து கழுவி மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கீங்க. குக்கரை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகுந்த பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடிசா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிற அளவுக்கு. அதை வந்து அதோட போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமா நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மஞ்சள் தூளையும் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, குழம்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு, மஞ்சள் தூள் போட்டு மட்டனை நல்லா 2-3 தடவை தண்ணியில் அலசி வச்சுருக்கீங்க. அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்போ வதங்கின வெங்காயத்தோட நம்ம வந்து அந்த மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். மட்டனை ஃபுல்லாக சேர்த்துட்டு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அப்புறமா வந்து அதோட தட்டுன இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்த்துமோ மட்டன் கொஞ்சம் வேகமாக வெந்துருங்க, அதுக்காக வந்து இஞ்சியை சேர்க்குறோம். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல்லாக பெரட்டி விட்டுட்டு லைட்டாக வந்து குக்கரை வந்து மூடிட்டோம்னா நல்லா தண்ணி எல்லாம் இறங்கிருங்க. மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் அது இறங்கினதுக்கு அப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பிரியாணிக்கு இதுலேருந்தே அளவாக ஒரு 4-5 பீஸ் மட்டும் கறி எடுக்க போகிறேன். அதனால் வந்து நான் இந்த தண்ணி இதுலேருந்து எடுத்துக்கிறதுனால ஃபுல்லாக வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த மட்டன் ஒரு அடுப்பில் வெந்துட்டு இருக்குது. இன்னொரு அடுப்பில் குழம்புக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணிக்கலான்னு வந்து வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா அதோட 4-5 வத்தல் குழம்பு மசாலா தூள் சேர்க்கப்படுறதுனால வத்தலை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை ஒரு வதக்கிட்டு இப்போ சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டுக்கலாம். இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைக்கணும். நான் நிறைய வைக்கிறதுனால ஒரு அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் ஒரு சுற்று விட்டுட்டு இதை ரெண்டையும் சின்ன ஜார்லேயே நான் அரைக்க போகிறதுனால 2 டைம்ஸ் இதை வந்து போட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வெள்ளைப்பொடி இஞ்சி இதிலே அரைச்சிக்கலாம்ல, பாத்திரம் கழுவுற விலையும் மிச்சம்ல. இதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை இப்போ அந்த குழம்பு வைக்கிற சட்டியில் போட்டு அதோட ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு குழம்புக்கு தேவையான அளவு மசால் போட்டு உப்பு போட்டு ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ வந்து மட்டன் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. அதுலேருந்து பிரியாணிக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மட்டன் சில பேருக்கு வேகாமல் இருந்தால் இந்த மாதிரி தேங்காய் வந்து இப்படி பொடி பண்ணி சீவி அதோடு சேர்த்து வேக வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ மிச்சம் கொஞ்சமாக வந்து சூப்பு தண்ணிக்கும் எடுத்து வச்சுட்டேன் குடிக்கிறதுக்கு. இப்போ எல்லா மட்டனையும் வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சு நல்லா குழம்பு இப்போ கொதிச்சுட்டு இருக்குங்க. கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து அதை வந்து சிம்மில் போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் வச்சு விட்டுட்டு காலையில் சாப்பாடு வந்து இட்லி தாங்க. அதனால் இட்லிக்கு வந்து ஒரே சட்டியாக இருக்கட்டும் சொல்லி பெரிய சட்டியில் தாங்க எப்பயும் வைப்பேன். அப்போ தான் கேஸும் நம்மளுக்கு மிச்சமாகும். இதில் 16 இட்லி அளவுக்கு வேகுங்க. இப்போ எல்லா வேலையும் வந்து சைட் பை சைடாக வந்து இடையில நடந்துகிட்டே தான் இருக்குங்க மதிய சாப்பாடுக்கு தேவையானது. இப்போ வந்து சட்னியும் வந்து இட்லிக்கு கொஞ்சம் சட்னி அரைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அப்போ இந்த இடையில வந்து கேப்பில் ஒரு அடுப்பில் இட்லி ஒரு அடுப்பில் குழம்பு வந்துட்டு இருக்கனால ஈர துணி எப்பயும் பக்கத்தில் வச்சுக்குவீங்க. அப்பப்போ வந்து ஏதாவது ட்ரபிள் தெரிச்சிச்சுன்னா அதை வந்து தொடச்சிக்கிட்டே இருந்தால் க்ளீனிங் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கண்ணே. இப்போ வந்து குழம்பு வந்து வெந்துருச்சுங்க. அதனால் வந்து ஒரு நடுவில் அடுப்பு ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால அதில் வந்து குழம்புக்கு தாளித்து வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. தாளித்து இதை கொட்டியாச்சு. இட்லியும் வெந்துருச்சு. காலை டிஃபன் முடிச்சுட்டு மதிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை டிஃபனை வந்து வச்சாச்சு. இலை தாங்க வாங்கியிருக்கோம். காலை மதியத்துக்கு பாத்திரம் கழுவுற வேலை கொஞ்சம் குறையும்ல. இப்போ டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேலை வந்து பச்சடிக்கு ரெடி பண்ணது தாங்க. தயிர் பச்சடிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பிரியாணி அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் சுக்காக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தாங்க சுக்கா போட போகிறேன். ஆனால் நான் 1 கிலோ இதுக்கு அளவுக்கு தேவையானது பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவைக்கு யூஸ் ஆயிரும்லன்னு சொல்லி இப்போ ஒரு வடச்சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றலைங்க. 3 ஸ்பூன் வந்து மல்லியை போட்டிருக்கேன். மல்லி போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு அப்புறம் 2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். மிளகையும் போட்டு நல்லா வறுத்து விட்டு அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் சொல்லுவோம்ல அது போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு 1.5 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுறதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பட்டை வந்து ஒரு 4 பீஸை வந்து சின்ன சின்ன பீஸாக 4 பீஸ் போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா பிரியாணி இலையை 2 இலையை நல்லா பொடிச்சு போட்டிருக்கேன். அதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் 4 வத்தலை வந்து அதோடு சேர்த்து போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டோம்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுங்க. இது நல்லா வந்து கொஞ்சம் கருகின ஸ்டேஜுக்கு வந்து இருக்குதுங்க. அப்படியே ஒரு செவக்க வந்துருச்சுன்னே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அதை நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு அதை வந்து காய வச்சுக்கலாம். இப்போ சுக்காக்கு மட்டனை வேக வைக்கணுங்கிறதுக்காக குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வைக்கிறனால சின்ன குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பொடி இஞ்சி கொஞ்சமாக போட்டு அதோட மஞ்சப்பொடியும் போட்டு நான் கழுவி வச்ச மட்டனை வந்து இதோட போட்டிருக்கேன். போட்டுட்டு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா குக்கரில் வந்து லைட்டாக மூடியை போட்டு வச்சு விட்டோம்னா தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிருங்க. மட்டன் தண்ணியெல்லாம் நல்லா வெளியேறினதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி
வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிற நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச பொருள்லாம் நல்லா ஆறி இருக்குது. அதை வந்து ஒரு நல்ல பவுடரா அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இப்போ கொஞ்சம் தான் எடுப்பேன். அடுத்து வந்து செய்கிறப்ப இதை வந்து யூஸ் பண்ணி நான் செஞ்சுக்குவேன். ஈஸியாக இருக்கும்ல அப்போ செய்கிறதுக்கு. இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மட்டனும் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ அந்த தண்ணியோடு அது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்து நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அதோட நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பை பொடிசு பொடிசாக ஆக்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை இதோட சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். இது நல்லா தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நிறைய சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதோட போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்கு சேர்த்ததுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். போட்டு நல்லா மாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் சின்ன வத்தலாக 2 வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய வத்தலாம் 1 சேர்த்தாலே போதும். இதை நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ பொடி பண்ணி வச்ச அந்த சுக்கா பவுடரை வந்து இதோட சேர்க்க போகிறேன். நான் அளவாக வந்து வைக்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுருக்கேன். ஏற்கனவே மட்டனோட உப்பு போட்டதுனால இப்போ மசால் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மசால் வேகிறது தண்ணி ஊற்றி விட்டு அது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற மாதிரி தெரிகிறப்ப நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. சிம்மில் போட்டு நல்லா மூடி வச்சு இது பண்ணால் தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ அதை வந்து வேறு அடுப்பில் மாற்றிவிட்டு இந்த அடுப்பு மட்டன் தண்ணியெல்லாம் சிந்தி கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு. ஸோ இப்போயே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது ஃபுல்லாக டீப் க்ளீனிங் இல்லைங்க, அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா திருப்பி நைட்டும் வந்து இந்த குழம்பு இருக்கும். ஸோ வந்து டீப் க்ளீனிங் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு போட்டு நல்லா ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு காஞ்ச துணியையும் வச்சு தொடச்சி விட்டாச்சுங்க. அதோட வந்து கையோட வந்து அந்த துணியையும் வந்து நல்லா தண்ணியில் விட்டு அலசி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அந்த கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் முடிச்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து பிரியாணி மட்டும் செஞ்சு வச்சுட்டா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா சுக்கா வந்து எண்ணெயாக பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதோட கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டு வேக வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் திருப்பி வந்து எண்ணெய் பிரிகிறது தெரியும். அதோட வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இப்போ அந்த இதையும் வந்து வடிச்சிட்டையும் இறக்கி விட்டுட்டு அங்கே இருக்கிற இதையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டீ சாப்பிட்டு தான் அடுத்து பிரியாணி வேலையேவும் ஃபுல்லாக வந்து அடுப்பையும் கீழேயும் வந்து தொடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து குக்கரை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு கடலெண்ணெய் 3யும் வந்து இதோட ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு பொருள்லாம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் 2, 3 ஏலக்காவையும் இதோடு சேர்த்து நல்லா எல்லா பொருளையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் உரப்பு கம்மியாக செய்யணுங்கிறதுக்காக செய்கிறேன். இதை நல்லா செவக்க வறுக்கணுங்க. நல்லா செவந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இதோடு சேர்க்கணும். நான் ஒரு உலக்கு அரிசி வைக்கிறதுனால அளவாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா இதை வந்து வறுத்ததுக்கப்புறமா 2 தக்காளி பழம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து இதையும் வந்து பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கறி ஏற்கனவே குழம்போடு சேர்த்து வேக வச்ச கறியை தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து இதை சேர்த்து கொஞ்சமாக மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ நான் இங்கே வந்து ஈகிள் பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி தாங்க அந்த பாக்கெட்டுக்குள்ளே இருக்கும். இதை வந்து நான் வந்து பாதி அளவு தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து காரம் கம்மியாக சேர்க்கறதுனால பாதி அளவு மட்டும் சேர்க்க போகிறேன். இது 1/2 கிலோவுக்கு இந்த டப்பா அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து மசாலுக்கு தேவையான உப்பையும் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவு வந்து எண்ணெய் பிரிய நல்லா அது வந்து வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா தயிரை வந்து இதோட வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருக்கும். அதையும் இதோட வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதோட எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்துக்கும் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிய வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி இலையும் புதினா இலையும் இதோட சேர்த்துக்கலாம். புதினா இலை இன்னுமே நிறைய சேர்த்தா வாசமாக தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா மசாலோட வதங்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன் தண்ணி அதையும் வந்து இதுக்கு ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி தான், வேறு எந்த தண்ணியுமே வந்து தனியாக தண்ணியே எடுக்க போகிறதில்ல. மட்டன் தண்ணி ஃபுல்லாக வந்து நான் ஒரு உலக்கு அரிசிக்கு 1/4 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்போ அதோட நம்ம பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசி தான், அதையும் சேர்த்து இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து உப்பு உரப்பெல்லாம் இதோட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக வந்து இந்த மூடியை போட்டு விட்டிங்கன்னா ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா
1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் இப்படி மூடி வச்சா ஒரே ஒரே சவுண்டில் வந்து நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். அதுக்காக இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நான் வந்து மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தாங்க ரெடியாக இருக்குது என்னோட பிரியாணி. இப்போ இது மேலேயே வந்து ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவு வந்து நான் நெய்யை வந்து இதோடு சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப குழஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இதை சேர்க்குறப்ப கொஞ்சம் இது வந்து கரெக்டான பதத்தில் வந்துருங்க. இப்போ இதை மூடி வச்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு இப்போ மிச்சம் இருக்கிற அந்த அடுப்பு கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குழம்பு வந்து காலையில வந்து எடுத்ததுனால வந்து இது இப்போ வந்து சூடு பண்ணி பரிமாறணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டு கிச்சன் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண துணி, அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ண துணி எல்லாத்தையும் வந்து நான் சர்ஃப் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது ஈவினிங் வந்து டீ போடுறப்ப வந்து பால் அடுப்பில் வச்சுட்ருக்கப்ப இதை வந்து நான் அலசி போட்டுருவேன். ஸோ ஃபுல்லாக வந்து தொடச்சி வச்சாச்சு. இங்கே குப்பையை வந்து அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணுறதுனால ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. சமையல் வேலை ஃபுல்லாக க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுனால கிச்சனையும் வந்து கூட்டி விட்டுக்கலாம்னு சொல்லி அதையும் கூட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. இலையில சாப்பிட போகிறதுனால அடுத்து பாத்திரம் கழுவுற வேலையும் இருக்காது. அடுத்து நைட்டு வந்து மிச்சம் இருக்கிறத வந்து சாப்பிட்டு அதோட வேலை முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.